श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 71வது ஸ்லோகம். ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபிமுக்தः சுபான் லோகான் ப்ராப்னுயாத் புண்ணியகர்மணாம். ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சஹ அபிமுக்தः சுபான் லோகான் ப்ராப்னுயாத் புண்ணியகர்மணாம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அத்யேஷ்யதே யயிமம் ச ய இமம் தர்மியம், அதெல்லாம் என்ன சொன்னார் கேட்டால், ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாமிதி மே மதிஹி அப்படின்னு. யாரெல்லாம் நான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த சம்பாஷணையை பாராயணம் செய்கின்றானோ அவனால் ஞான யஜ்யத்தினால் செய்யப்பட்ட ஒரு கர்மம் இருக்கே, அது மாதிரி ஒரு பூஜனை, அந்த பூஜனையை செய்வதாக நான் அறிகிறேன், அது என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார். அதாவது போன ஸ்லோகத்துலேருந்தே ஒரு அடுத்த 2-3 ஸ்லோகத்துக்கு இந்த பகவத்கீதையை வாசித்தா என்ன ஆகும், அந்த பகவத்கீதையை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், அது எதுக்கு சொல்லி கொடுத்தா அதில் என்ன அவனுக்கு பலன் கிடைக்கும், அதனோட பயன் என்ன அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் 70வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? யார் பாராயணம் செய்கின்றானோ அவன் பெரிய யாக யஜ்ஞம் பண்ணுறதாக என்னோட அபிப்பிராயம்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ச அனசூயா அப்படின்னு. அதாவது ஸ்ரத்தையோடவும் அசூயை என்ன சொன்ன வெறுப்பு, அதே சமயத்தில் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனால் அனசூய அப்படின்னு சொன்னால் வெறுப்பு இல்லாதவனாகவும் எதையும் அவமதிக்காதவனாகவும் இருக்கின்ற எவன், எந்த நரன், எந்த மனிதன், ஸ்ருணுயாதபி வெறுமனை கேட்க மட்டும்தான் செய்வான், அவனுக்கு கற்றுக்கிறதுக்கும் முடியல, அவனுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கும் முடியல அப்படின்னு சொன்னால், எவன் கேட்க மட்டும் செய்கின்றானோ சஹா அபி அவனும் கூட. அதனால்தான் பெருமாள் என்ன சொல்கிறார்? சோபி முக்தஹா அப்படின்னா சஹா அபி அவனும் கூட முக்தஹா இந்த பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாய் புண்ணியகர்மானாம் புண்ணியங்கள் செய்தவர்களுக்குரிய சுபான் லோகான் சிறப்பான இனிமையான பலன்களை தரக்கூடிய லோகான் லோகங்களை புண்ணிய உலகங்களை பிராப்புனியாத் அடைவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது எந்த மனிதன், அதாவது எந்த வர்ணத்தவனாயினும் எந்த ஆசிரமத்தில் உள்ளவனாயினும், எந்த வர்ணம் என்று சொன்னால் 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன். அதுக்கப்புறம் எந்த ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் பிரம்மச்சரியம், கிரகதாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய 4 ஆசிரமங்களிலும் 4 வர்ணத்தங்களிலும் இருக்கவராயிருந்தாலும், பெண் ஆண் யார் இருந்தாலும், எந்த விதமான தொழில் செய்தாலும், எந்த ஆசிரமத்திலிருந்து எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு என்ன கிடையாது, எந்த தொழில் புரிந்து தன்னுடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்தை நடத்துபவனாகினும் இந்த பகவத்கீதை என்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனாகிய பார்த்தனுக்கும் நடந்த சம்பாஷணையை யார் கேட்கின்றானோ, யார் பாராயணம் செய்கின்றானோ, யார் இதனை அடுத்தவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறானோ, எடுத்து சொல்கிறானோ, அவர்கள் சுபான் லோகான் பிராப்னியாத் புண்ணிய கர்மங்களை செய்தவர்களுடைய லோகங்களை அடைந்து இன்புறுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.